இந்த அக்கவுண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். Okay. அதையும் என்ட்ரி போட்டு கொடுத்துறீங்களா? ஓகே மேடம், ஷூர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ. ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. நீ இவ்ளோ இனிஷியேட்டிவ் எடுக்கலன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. அக்கா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். எதுக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? சிம்பிள் தான். எங்களுக்கு சமைக்கிறது தவிர வேற எதுவுமே சிம்பிள் கிடையாது. அப்படி ஆயிருச்சு. ஆமா ஜனனி, அது எப்படி தெரியுமா? இந்த விலங்குகள் எல்லாம் பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு இருட்டுக்குள்ளார ஒரு 10-15 வருஷம் வச்சுட்டு அப்புறம் திறந்து விட்டா அதோட மனநிலை எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நாங்களும். இன்னைக்கு உலகம் போற போக்குல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் மயமா மாறிடுச்சு. உலகத்துல நாம எந்த மூலையில இருந்துட்டு என்ன வேலை வேணாலும் செய்யலாம். எல்லாமே விளங்குது. ஆனா இதெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கும் போதுதான் மனசுல ஒரு தடை, தயக்கம், ஒரு பயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பிடுது. பா, அது எப்படி தெரியல? இந்த கோயில் யானைய பார்த்திருக்கிய நீ? அதையெல்லாம் காட்டுக்குள்ள இருந்து புடிச்சுக்கு வருவாங்க. கொண்டாந்து நாட்டுக்குள்ள வச்சு இந்த கும்கி யானைய வச்சு அடிச்சு விரட்டி அதை அடக்கி அதன் பிறகு அதை கோவில்ல கட்டி வச்சு போற வரவு கிட்ட எல்லாம் காசு கேட்க வைப்பாங்க. அந்த யானைக்கு வந்த கேடு இந்த யானை பாக இருக்கான் பாத்தியா? அவன் டீ குடிக்க போகையில தூண்டு ஒரு குச்சிய கால்ல அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு டீ குடிக்க போவேன். இந்த யானை அந்த குச்சி விழுந்தா தான் விழுந்துருவோன்னு நினைச்சுக்கு நகரவே நகராது. அவரு வருவாரு, அந்த குச்சியை எடுப்பாரு, பிறகு இந்த யானை அப்படியே அசைஞ்சு சல்லுன்னு போகும். அந்த நிலைமைதான் எங்களுக்கு. அக்கா, அப்படிப்பட்ட யானைக்கு மதம் பிடிச்சா தெரியும் அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு. ஆமா, பைத்தியம் பிடிச்சு அப்படியே எல்லாரையும் போட்டு மிதிக்கும். அதே மாதிரி நமக்கும் ஒரு நாள் மதம் பிடிச்சு ஏன் புருஷன் அவங்க புருஷன் எல்லாரும் அப்படியே மிதிச்சே கொல்லணும். கேஸும் வராது. மதம் பிடிக்க வேண்டாம்க்கா, மனசு வச்சா போதும். எதுக்கு? நிறைய சாதிக்கலாம். ஒவ்வொன்னா ஆரம்பிப்போம். சரிதான். மேம், உங்க அக்கவுண்ட்ல 84,000 கிரெடிட் ஆயிருக்கு. இந்தாங்க, நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஐயோ, கண்ணு விட போய். வாவ், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முதல்ல என்னக்கா வாங்க போறீங்க? இந்த நேரத்துல எதுக்குடி அத பத்தி எல்லாம் அது கேட்டுக்கிறீங்க? இல்லக்கா, முதல்ல காசு வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன வாங்கணும், என்ன ஆசை கேட்டாங்கன்னு வச்சுக்க, மசாலா தோசை தானே வேணும்னு சொல்லுவீங்க. அது இருக்கு, அதை நான் கேட்டு வாங்கிப்பேன். ஆனா அக்கா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்கக்கா. அவங்க என்ன வாங்குவாங்க? தர்ஷினிக்கு ஏதாவது வாங்குவாங்க அப்படித்தான். அப்போ தர்ஷனுக்கு ஆம்பளை ஆளுங்களுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. அப்புறம் தான் ஏய், அவங்க அப்பாவுக்கு ஏதாவது செய்வாங்க. அவரு தானே படிக்க வச்சது. அவரு ஆம்பளை ஆளு தானே, படிக்க வச்சு என்ன செஞ்சாரு? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால தானே இந்த நிலைமை. அவருக்கும் கிடையாது. நீங்க ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கக்கா. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம ஆதிரைக்கு ஒரு சின்னதா ஒரு மாங்கல்யம் எடுத்து கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். அது நேத்திக்கு எடுத்தது. நம்ம நேத்திக்கு போய் வாங்கினது கரிகாலனோட நடக்காத ஒரு கல்யாணத்துக்கு போய் வாங்கினோம். அது அவங்க சொன்னதுக்காக போய் வாங்கினோம். இப்போ உண்மையா நடக்க போற கல்யாணத்துக்கு நாம போய் ஒரு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாமா? நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. இல்ல, ஆமாமா. அக்கா, உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குக்கா. உங்களுக்கு நல்ல மனசு. இந்த மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அக்கா அக்கா, எல்லாத்துக்கும் வாங்கிடாதீங்க. ஒரு 1000 இல்ல ஒரு 4000 வச்சுக்கோங்க. நம்ம வாங்கிட்டு நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் 4 பேரும் சாப்பிட்டு போவோம். இல்ல முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தெம்பா போய் ஷாப்பிங் பண்ணுவோம். சரி, மாட்டேன் போ.
அரசனை கால் பண்ணுறாரு. சரி என்னன்னு கேளுங்க. பேசுங்க. ஹலோ அண்ணா. அருண், டிட் யூ ரீச் சேஃப்லி? ரீச் ஆயிட்டேண்ணே. ரீச் அந்த ஃபோன் பண்ண வேண்டாமா? சரி, நீ ஒன்று பண்ணு, நேராக நீ நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போயிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மேனேஜர் சர்மா ஹிமாலயன் ட்ரிப்காக வெளியூர் போயிருக்காரு. அதனால அவர் வந்து உன்னை பிக்கப் பண்ண முடியாது. நீ ஒரு கேபை பிடிச்சி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போயிடு. அண்ணா, இது என் ஃப்ரெண்டுங்க ஒருத்தன் இருக்கான். அவன் கூட அப்படியே 2 நாள் தங்கிட்டு அப்புறமா கெஸ்ட் ஹவுஸ் போயிடுறேண்ணா. ஓகே, சரி, நீ அப்படியே செய். அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் மேனேஜர் ஃபோனுக்கு சென்ட் பண்ணி விட்டுரு. ஓகேண்ணா. அண்ணா, இல்லை ஃப்ரெண்டு கூட இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குமேன்னு தான் சொல்கிறேன். Come on, relax yourself. Be calm. Everything will be all right, okay? அம்மா, உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்ன? சக்திண்ணா. சக்தியா? இல்லைண்ணா, இது சக்தி ரூபன். ஓ, ரூபன். ஓகே. எனிவேஸ், ஃப்ரெண்டோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. Of course, relax yourself. No tensions. Everything will be all right, okay? Take care. Bye. ஓகேண்ணா. பாய், நான் வைக்கிறேன். சக்தி, ரூபன். நல்ல வேலை சமாளிச்சிட்டேன். ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவருக்கு எதுவும் சந்தேகம் வரல? இல்லை, வரலன்னு நினைக்கிறேன். ஜனனி. ஹலோ ஜனனி. சக்தி, கொடைக்கானல் ரீச் ஆயிட்டீங்களா? இல்லை ஜனனி, ஏன்? நாங்கள் இங்கே வத்தலகுண்டில் தான் இருக்கோம். நேராக கொடைக்கானலுக்கு போனோம்னு வையேன், 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அருணு கூட அவ்வளவா சரியா தெரியாது, ஆனால் என்னன்னாலும் தெரியும்ல. தேவையில்லாத பிரச்சனையாகும். அதான் இந்த ரூட்டில் போகிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். பெரியகுளம் வழியாக போயிடலாம்னு பார்க்குறேன். ஆனால் அங்கே ஏதோ மரம் சாஞ்சு கிடக்குதான். அது கிளியராக ஈவினிங் ஆயிருங்கிறாங்க. நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் ஜனனி. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். நீங்க 2 பேரும் கார்ல போனத செல்வராஜ் பார்த்துட்டு வந்து கதிர்கிட்ட சொல்லிருக்காரு. வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாப்ல. அப்புறம் உங்க குணசேகரன் அண்ணன் அரசுக்கு ஃபோன் பண்ணி அருண் வெளிநாடு போயிட்டானா இல்லையான்னு கேட்டாரு. நல்ல வேளை அரசுக்கு இன்னும் விஷயம் தெரியலல்ல, அதனால பிரச்சனை எதுவும் வரல. ஆனா இன்னைக்கு பிரச்சனை இல்ல, நாளைக்கு கண்டிப்பா வந்துடும். அதுக்குள்ள அருணை சேஃபான இடத்துல செட்டில் பண்ணணும். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, அரசு ஃபோன் பண்ணாரா? ஆமாம் ஜனனி, இப்போதான் நீ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அருணுக்கு கால் பண்ணாப்புல. அவர் மும்பையில் எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டில் 2 நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாப்புல. ஆனா அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாதே. சரி, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? டேக் கேர். சரி, பாத்துக்கிறேன். அப்புறம் ஜனனி. சொல்லு. ஹலோ சக்தி. இருக்கேன். இல்லை, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? என் தங்கச்சிக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படுற, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்ல போறியா? அது இல்லை. அப்புறம்? மிஸ் யூ ஜனனி. ஜனனி, ஹலோ. நானும். சரி, வைக்கிறேன். யா, ஓகே, டேக் கேர்.
ஏண்டி நந்தினி, மாத்திரை போடணும், கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு. ஏண்டி மகாராணி, அடுத்த எந்த கோட்டையை பிடிக்கணும்னு யோசிக்கிறீங்களாக்கும்? உக்காந்துட்டு இருக்கிறவ எழுந்துச்சு தண்ணி எடுக்கிறா, நீ என்னடி யோசிக்கிற? ஏய் நந்தினி. அத்தை, அது மஞ்சள் பொடி போட்டேன், குழம்பு பொடி போட்டேன், அப்புறம் புளி கரைச்சி ஊத்தினேன். ஆனா இதுக்கு நடுவுல உப்பு போட்டேனா இல்லையா ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். இதே சொல்லியா போச்சுடி உனக்கு? ஏ ரேணுகா, அவகிட்ட ஏண்டி அடுப்படிய விடுற? அவளை காய்கறி நறுக்க சொல்லி நீ அடுப்படி கவனிக்க வேண்டியது தானே? இவளால நாங்க எல்லாம் உப்பில்லாத சோறு திங்கணுமா? இல்லத்த, போட்டுட்டேன் தான் நினைக்கிறேன். ஆனா ஸ்மெல்லு தான் ஏதோ செட் ஆகாத மாதிரியே இருக்கு. சின்ன டவுட்டு. நீ யோசிச்சுட்டே இருக்காத, உன் புருஷன் வந்துட்டான், சாப்பாடு ரெடி பண்ணு. அதே ஒரு நிமிஷம். என்னடி? ஒரு டவுட். என்ன, ரசத்துல கறிவேப்பிலை போட்டியா இல்லையாண்ணா? நீங்க என் வீட்டுக்காருக்கு மாசமா இருக்கும் போது என்ன சாப்பிட்டீங்க? புண்ணாக்கு. நீங்க என் வீட்டுக்காருக்கு மாசமா இருக்கும் போது என்ன சாப்பிட்டீங்க? புண்ணாக்கு. அவனே சொல்லிட்டான்ல, அதான் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன் நானும். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பேச்சு அப்படியே தாராளமா வருது. 4 கார்டு காட்டினேன்னு விக்கி 10 நாள் சத்தமே இல்லாம எங்கேயாவது மூளையில கிடப்பேன். மாப்பிள என்னது இப்ப எதுக்கு அவன் மேல பாயிரிய? என்னமாமா கடலை உரிக்க விட்டாங்களா? ஆமா மாப்பிள, நந்தினி தோல் எடுக்க சொன்னா அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சமையலுக்கு உதவி நல்லதுதான். ஆமா, எங்க உங்க கூட்டாளி? தேங்காய் பத்தை போட்டுட்டு இருக்காரு. பிரமாதம். ஆம்பளைங்களுக்கு இதான் மாமா கம்பீரம். செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அதுதானே கூட்டியாந்தது. கடலை நல்லா உரிங்க, சரியா? சரி மாப்பிள. மாமா பார்த்து மாமா, கண்ணாடி. சரி மாப்பிள, ஒன்னாவது. ஒன்னும் ஆகக்கூடாது, பார்த்துக்கிட்டே ஏதோ உடச்சு தொலைச்சிட போறாங்க. இதாமா சமையலுக்கு உதவி பண்றது ஆம்பளத்தில் இல்லைன்னு உன் புருஷனுக்கு எவன் பாடம் எடுத்தேன்? அவர் கிடக்குறாரு, விடுங்க. ஆமா, நான் சமைக்கும் போது நீங்க உள்ளார வந்தீங்களே, அப்ப சாம்பார்ல உப்பு போடும் போது பாத்தீங்களா? நீ இருக்கியே, ஆனா அந்த வீட்டுல உப்பு இல்லாம சமைக்கிறதாமா நல்லது. நீ அப்படியே செய். போமா. ஏதோ திருட்டு வேலை பண்ற, இன்னைக்கு சிக்குவ பாரு.
உப்பு போட்டேன்லக்கா. ஏய் ஒன்று போட போகிறோம் பாரு இப்போ. அதைத்தான் கொஞ்சம் போல எடுத்து வாயில தான் வச்சு பாரு, தெரிய போகுது. ஐயே இப்ப நான் எதுக்கு அமத்தினேன்? ஐயோ என்னடி உனக்கு தெரியலக்கா. சரி, நான் அந்த அப்பத்தா ரூம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். காலையிலேருந்து அங்கிட்டு போகல. இங்கே போட்ட உப்பையே 2 தரம் போட்டு வைக்காத குழம்புல, சரியா? அவங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அமைதியா இரு. நான் கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். அப்ப உப்பு இல்லைன்னா போட்டு அப்பத்தே உன் சமையலை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பொறுமையா இரு. அவங்க எங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க? கேட்டு வாங்கி மிதிப்பாங்க தானே. ஏய் இங்க என்ன வேலை உனக்கு? சொல்லு. இதுவும் எங்க வீடு தானே? உங்க வீடா? அதனால திறந்து கிடக்கிற ரூமுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சுக்க வருவியா? என்ன புத்தி பிறண்டுருச்ச உனக்கு? இல்ல குடிச்சிருக்கியா? ஏய், இது அந்த பொம்பளை புள்ள ஜனனி இருக்கிற ரூமியா? இதுக்குள்ள வந்து என்னமோ பண்ணிக்கிருக்க, அசிங்கமா இல்ல? இது எங்க அப்பா தான் முன்னாடி இருந்த ரூம். கருமு. இத பாக்குற உரிமை எனக்கும் இருக்கு. உரிமை பெருமைன்னு பேசிக்கிருக்க? திருட்டு தனமா ரூமுக்குள்ள வந்து என்னமோ பண்ணிக்கிருக்க. என்ன நினைச்சுக்கிருக்க நீ? ஏய், அசிங்கமா இல்ல உனக்கு? என் போன் எடுத்து செக் பண்ண போறியாடா? ஏய், நீ வா பொண்ணு, அசிங்கப்படுத்தி விட்டுருவோம் பாத்துக்க. என்னது தாவா? மூஞ்சி பிஞ்சிரும் உனக்கு. ஏய் இரு. எல்லா பொம்பளைங்களையும் மரியாதை இல்லாம வாடி பொடின்னு கூப்பிடுற. அடுத்தவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க ரூம்குள்ள போய் பர்சனல் பிலாங்கிங்ஸ் எடுத்து நோண்ற. உனக்கு என்ன மரியாதை? சத்தமே கேட்கலையா உங்களுக்கு? உன் வீட்டுல என்னைக்கு சத்தம் கேட்காம இருந்துச்சு? அப்படிதான் சொல்லுவேன். ஒரு தடவை இல்ல 1000 தடவை அப்படிதான் சொல்லுவேன். என்னடா செய்வ? ஏய், ஒண்ணு கொலை அறுத்துருவா ஒண்ணு. ஏய் சீ, போங்கட்டு. என்ன நினைச்சுக்கிருக்க நீ? எப்ப பார்த்தாலும் கொல்லுவேன் கொலை அறுப்பேன்னு சொல்லிக்கிருக்க. எல்லாரையும் கொண்டு குவிச்சிருவியா நீ? எத்தனை பேரை கொண்டாதான் உன் ஆத்திரம் அடங்கும்? பொம்பளை ஆள்கிட்ட தான் உன் வீரத்தை காட்டிக்கிருப்பியா? அமைதியா இருக்க முடியாத உன்னால? ஏய், ஏன் என்ன என்ன ஒண்ணுக்கு உதவாத உன் வீட்டுக்கார மாதிரி மான மரியாதை இல்லாம வாழ சொல்றியா? ஏய், அவரை எதுக்கு இழுக்கிற நீ இப்போ? எதுக்கு இழுக்கிற? ஒண்ணு இழுக்கவா? ஏங்க என்னங்க? வாயம் முட்டுரு. உனக்கு என்ன? ஆமா, உனக்கு என்ன வக்கு இருக்குன்னு நீ எல்லாம் பேசுற?